எனக்கு பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலி நிகழ்விலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயரால் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். லூர்து தொலைக்காட்சியானது கிறிஸ்துவ சமூகத்திற்கு தனது மறைபரப்பு பணியின் வழியாக எண்ணற்ற அரும்பெரும் காரியங்களை செய்து வருவது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தந்தை அவர்கள் 2021ஆம் ஆண்டு சினடாலிட்டி, சினட் ஃபார் த சினடல் சர்ச் என்று சொல்லப்படுகிற கூட்டு ஒருங்கியக்க திரு அவையை உருவாக்க வேண்டிய எதிர்பார்ப்பிலும் இயக்கத்திலும் அவர் மாமன்றத்தை கூட்டுகின்ற சமயத்திலே தயாரிக்கின்ற நிலையில் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து புனித யோசேப்பின் யூபிலி ஆண்டிலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்து திருச்சபை சார்ந்த, திருவிழியம் சார்ந்த, திருமரபு சார்ந்த சிந்தனைகளை பகிர்வதற்கான அற்புதமான வாய்ப்பை லூர்து தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திருமிகு S.A. லூர்துசாமி அவர்களும் இந்த லூர்து தொலைக்காட்சியை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருக்கின்ற அன்பு சகோதரர் திருமிகு பிரிட்டோ அவர்கள் வழியாகவும் இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்கின்ற அன்பு சகோதரர் போஸ்கோ அவர்களுக்காகவும் அவரோடு தோள் கொடுத்து உழைக்கின்ற அருமையான சகோதரர் அத்தனை பேருக்காகவும் நான் நன்றி தெரிவிக்கிறேன், அவளை பாராட்டுகிறேன். அவர்களும் திருச்சபையின் அங்கமாக இருந்து கொண்டு இந்த மறைபரப்பு பணியிலே தீவிரமாக செயல்படுத்த நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவளுக்கு நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்று சொல்லப்படுகிற புனித பேதுரு பெருங்கோவிலுடைய புனிதமான கதவுகளை திறந்து வைத்து 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கின்ற பெருங்கோவில்கள், லாத்ரன் பேராலயம், புனித மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயம், ரோமையினுடைய சுவர்களுக்கு அடுத்து இருக்கின்ற புனித பவுல் பேராலயம், இவைகளுடைய பெருங்கதவுகளை எல்லாம் திறந்து வைத்து திருப்பயணிகள் இந்த கதவின் வழியாக உள்நுழைந்து ஆலயத்தின் இதயத்திலே குடிகொள்ள வேண்டும், ஆண்டோடு நிறைய ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் யூபிலிக்கான தொடக்கத்தையும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழா அன்று இந்த யூபிலி ஆண்டு நிறைவுக்கு வரும் என்பதையும் அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள் தங்களுடைய மறை மாவட்ட அருளாட்சிக்குட்பட்ட பெருங்கோவில்களில் அல்லது தலைமை ஆலயங்களில் அவர்கள் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த ஜூபிலியின் தொடக்கத்தை மிகப்பெரிய சிலுவை பேரணி வழியாக ஆலயத்திற்கு நுழைந்து திருவழிபாட்டை முறைப்படி நடத்தி அறிவிப்பு செய்து இந்த மறைமாலை முழுவதும் ஜூபிலி கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அருட்பணியாளர்கள் தாங்கள் பணி செய்கின்ற பங்கு தலங்களிலும் நிறுவனங்களிலும் இப்படிப்பட்ட ஜூபிலி 2025ஐ மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் தொடங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த ஜூபிலி ஆண்டு முழுவதும் ஏன், எதற்காக இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி கொண்டாடப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உன்னதமான பொருள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதற்கு எப்படியெல்லாம் நம்மை தயாரிப்பு செய்யலாம், எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்யலாம், எப்படியெல்லாம் இறையாசிரை பெற்றுக்கொள்ளலாம் என்று திரு விவிலியத்தின் பார்வையிலும் திருச்சபையினுடைய போதனையின் அடிப்படையிலும் திருச்சபையினுடைய மரபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு செய்திகளையும் தகவல்களையும் அல்லது கருத்துருக்களையும் உங்களோடு பகிர்வு செய்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே,
எதிர்நோக்கின் திருப்பயணிகள், பெல்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்ற அழகான மைய கருத்தை இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்து இந்த திருப்பயணமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்திலே இதில் முதலாக நான் உங்களை லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த ஜூபிலி ஆண்டிலே சந்திக்கின்ற பொழுது, யூபிலி என்ற வார்த்தை எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் அந்த காலத்திலே அல்லது கடந்த காலத்திலே மக்களுக்கு நினைவில் இருக்காத ஒரு வார்த்தை அல்லது பரிச்சயமில்லாத ஒரு வார்த்தை தான். அரச குடும்பங்களிலும் ஆளுகின்ற வர்க்கத்திலும் அதிகார பீடத்தில் இருக்கின்றவர்களும் ஜூபிலி கொண்டாடினார்கள். அவருடைய ஆட்சியை அவர்கள் பக்குவப்படுத்தி அதை பதப்படுத்தி அதை பிரித்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்று சொல்லி அவர்கள் ஜூபிலியை விழாவாக கொண்டாடினார்கள். ஆனால் சாதாரணமானவர்களும் இன்று புரிந்து கொள்கின்ற விதத்தில் இந்த ஜூபிலியானது எல்லா இடத்திலுமே கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை ஜூபிலி என்பது முதல் ஆண்டு என்று சொன்னால் அதை காட்டன் ஜூபிலி என்று சொல்கிறார்கள். முதல் ஆண்டு நினைவு, ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி என்று சொல்லப்படுவது ஒரு காட்டன் ஜூபிலி என்று சொல்கிறார்கள். 5ஆம் ஆண்டு ஜூபிலியை ஹுடன் ஜூபிலி என்று சொல்கிறார்கள். ஒரு மரத்துண்டு ஜூபிலியாக கொண்டாடப்படுகிறது. 8ஆம் ஆண்டு ஜூபிலியை பிரான்ஸ் ஜூபிலி என்று சொல்கிறார்கள், வெண்கல ஜூபிலி என்று சொல்கிறார்கள். 10ஆம் ஆண்டு ஜூபிலியை டின் ஜூபிலி என்று சொல்கிறார்கள் அல்லது அலுமினிய ஜூபிலி என்றும் சொல்கிறார்கள். 25 ஆண்டை நாம் சில்வர் ஜூபிலி என்றும், 30வது ஆண்டை பேர்ல் ஜூபிலி என்றும், 40வது ஆண்டை ரூபி ஜூபிலி என்றும், 50வது ஆண்டை கோல்டன் ஜூபிலி என்றும், 60வது ஆண்டை டைமண்ட் ஜூபிலி என்றும், 70வது ஆண்டை பிளாட்டினம் ஜூபிலி என்றும், 100வது ஆண்டை சென்டினரி ஜூபிலி என்றும், 1000வது ஆண்டை மிலனியம் ஜூபிலி என்றும் இப்படியெல்லாம் பல்வேறு உலகியல் சூழ்நிலையிலே அறிவிக்கிறார்கள், கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொருவருக்குமே ஜூபிலி என்பது பரிச்சயமான வார்த்தை என்று சொன்னேன். அதிலே ஆட்கள் இருக்கிறார்கள், இடங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கிறது, பணிகள் இருக்கிறது, பணித்தலங்கள் இருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கிறது. இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த ஜூபிலிகள் எல்லாம் உலகிய அளவிலே கொண்டாடப்படுகிறது. அது அரசாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஆலயங்களாக இருந்தாலும் சரி, ஆலயம் சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு பணிகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த வருடங்களை கணக்கிட்டு நாம் ஜூபிலியை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக இந்த ஆண்டிலே நம்முடைய லூர்து தொலைக்காட்சி நிறுவனர் தான் நிறுவிய தன்னுடைய அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியினுடைய 40வது ஆண்டு ஜூபிலியை கொண்டாடினார்கள். ரூபி ஜூபிலி என்று இது அழைக்கப்பட்டது. அதில் பேராயருடைய தலைமையில் மிக அழகான குருக்கள் புடைசூழ மிக அற்புதமான திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த திருப்பலி நேரத்தில் அவர் சொன்னார்கள், 40 ஆண்டுகளாக கடவுள் எங்களை தாங்கி சுமந்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார், எங்களை உயர்த்தியிருக்கிறார். இந்த உயர்வு என்பது, இந்த வளர்ச்சி என்பது, இப்படிப்பட்ட வெற்றி கனி என்பது எங்களால் அல்ல, இது கடவுளிடமிருந்து கிடைத்தது. எங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் கடவுள் இருந்தார், கடவுள் எங்களை உயர்த்தினார். நாங்கள் சோர்ந்து போன பொழுது, தளர்வுற்ற பொழுது, பல்வேறு சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சந்தித்த பொழுது, சவால்களை மேற்கொண்ட பொழுது எங்களோடு கடவுள் இருந்தார். எனவே நாங்கள் முதலாக இந்த ரூபி ஜூபிலி கொண்டாடுகின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த பணியிலே உறுதுணையாக இருக்கின்ற பல்வேறு உபகாரிகள், நல்ல உள்ளங்கள், பெரியவர்கள், ஆளுகின்றவர்கள், எங்களுடைய வளர்ச்சி பாதையில் எங்களை அழைத்து செல்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய பணியில் ஈடு கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அன்பு பெற்றோர்கள், நண்பர்கள், மாணவ குழந்தைகள், இவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் என்று சொல்லி இந்த ரூபி விழாவை அமலோற்போ மேல்நிலைப் பள்ளியிலே மிக அழகாக கொண்டாடினார்கள். இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இப்படி கடவுளுக்கு நன்றி சொல்வதை, கடவுளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து வருகின்ற காலங்களில் கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் இறைஞ்சுவதையும் நாம் அழகான ஒரு மரபாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் இந்த ஜூபிலி கொண்டாட்டமானது நாம் இதயங்களை புதுப்பிக்கின்ற நிகழ்வாகவும், அல்லது ஆலயங்கள் என்றால் ஆலயங்களை புதுப்பிப்பு செய்கின்ற ஒரு இடமாகவும், அல்லது நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை திரும்பி பார்த்து புதிய வேகத்தோடு எடுத்து செல்கின்ற ஒரு நிகழ்வாகவும் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த கொண்டாட்டம் மட்டும்தான் மையப்படுத்தப்படுகிறது. ஆங்கில வார்த்தை ஜூபிலி என்பது ஜூபிலேஷன் என்று சொல்கிறோம். ஜூபிலேஷன் என்று சொன்னால் கொண்டாடுவது, கொண்டாடுவது,
விருந்து கொண்டாடுவது, உற்சாகமாக எல்லாரையும் சேர்த்து இந்த மகிழ்ச்சியை திளைக்க வைப்பதெல்லாம் நல்லது, வரவேற்கத்தக்கது, நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த ஜூபிலியை நாம் தவறாக புரிந்து கொள்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தை சொன்னார், என்னுடைய குரு பட்டத்தினுடைய முதல் திருப்பலி ஏறக்குறைய 78 பேர் வந்தார்கள் என்று சொன்னார். என்னுடைய குரு பட்டத்தினுடைய முதல் ஆண்டு திருப்பலி கொண்டாடினேன், 40 பேர் வந்தார் சொன்னார். இப்படி எண்ணிக்கையில் அல்ல, எண்ணிக்கை என்பது கடவுளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்மை முன்னிலைப்படுத்துவதாக மாறி போய்விடும். ஒரு அருட்தந்தை தனது 10வது ஆண்டு ஜூபிலியை கொண்டாட நினைத்தார். எனவே அந்த மக்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அந்த ஊர் முழுவதும் போஸ்டர் அடிப்பதற்கு அவர் செலவு செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 10வது ஆண்டு ஜூபிலி என்பது டின் ஜூபிலி என்று சொன்னேன். அவள் என்ன செய்தார்கள், அழகான போஸ்டர் அடித்தார்கள். அதில் அருட்தந்தையினுடைய ஃபோட்டோவானது மையத்தில் இருந்தது. அதில் கட்டம் கட்டி விட்டார்கள். கட்டம் கட்டிவிட்டால் என்ன நினைப்பார், வழக்கமாக கட்டம் கட்டுவது என்பது இறந்தவர்களை குறிப்பது. இறந்தவர்களுக்கு நாம் போஸ்டர் அடிக்கின்ற பொழுது கட்டம் கட்டி மேலே ஒரு சிலுவை வைப்பார்கள். அதே போல இந்த அருட்தந்தை தனக்கு போஸ்டர் அடிக்க சொன்னார், டின் ஜூபிலி கொண்டாட சொன்னார். ஆனால் தெரியாதனமாக அறியாத நிலையிலே இந்த போஸ்டரை உருவாக்கியவர்கள் ஒரு கட்டத்தை எழுப்பி அதில் மேல் சிலுவையும் வைத்து விட்டார்கள். அப்பாவி மக்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள் எங்கெல்லாம் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதோ அந்த இடத்துல பார்த்துவிட்டு, ஐயோ இந்த நல்ல மனிதர், இந்த குருவானவர் செத்து போய்விட்டார் என்று அங்கலாய்ப்போடும் அழுகையோடும் அவர் இருந்த பங்களாவுக்கு சென்றார்கள். இதெல்லாம் நடந்த நிகழ்வுதான். ஒரு குருவானவர் சொன்னார், எனக்கு 25வது ஜூபிலி நான் கொண்டாடுகின்ற பொழுது 2000 இருந்தார்கள், 100க்கும் மேற்பட்ட குருக்கள் வந்தார்கள், தடபுடலான விருந்து கொடுத்தோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த ஜூபிலி என்பது இப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுப்பதல்ல. மாறாக ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லவும், ஒருவேளை தவறு செய்திருந்தால் திரித்து கொண்டு புதுப்பித்து கொள்ளவும், மீண்டுமாக புதிய வாழ்க்கையை தொடங்கவும், எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சரி செய்து கொள்ளவும் கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. இது இரக்கத்தின் ஜூபிலி, இது பேரன்பின் ஜூபிலி, கடவுளுடைய கருணையின் ஜூபிலி. கடவுளுடைய கருணையும் இரக்கத்தையும் பேரன்பையும் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த ஜூபிலி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த அர்த்தத்தையும் ஆழத்தையும் அருளையும் கொடுக்கும். 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை கொண்டாடுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்து வைத்திருக்கிறோம். இது கடவுளுடைய மாபெரும் கொடை, மாபெரும் அருள் என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த கொண்டாட்டத்திற்கான தயாரிப்பு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய தெம்பையும் புதிய அருளையும் வாரி வழங்கி கொண்டே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஜூபிலி ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தயாரிப்போடு ஆண்டவரை சந்திக்கவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்களுக்கு என்றும் இருப்பதாக. நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டு 2025 தயாரிப்பாக ஒவ்வொரு வாரமும் லூர்து தொலைக்காட்சி வழியாக இதனை சார்ந்த திருச்சபையினுடைய போதனைகளையும் திருச்சபையினுடைய வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் நான் பகிர்வு செய்து கொண்டிருப்பேன். தொடர்ந்து லூர்து தொலைக்காட்சி வழியாக ஜூபிலி கொண்டாட்டத்திற்கான தரவுகளையும் தகவல்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன்.